ஹாய் எஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் வேணும்டா ஃபஸ்ட்டே ஃபோட்டோஸை காட்டுறேன்னு கேட்டால் அதை வந்து முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அதாவது என்னென்னா எடிட் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். டக்குன்னு பார்த்தா ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இதோடு அப்படியே அப்படியே இடத்த நல்லா மாற்றிட்டு பார்த்தேன். டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. அதை காரணத்தினால் நான் இதில் இருந்தே ஆரம்பித்து கொள்கிறேன். அடுத்த இதுலேருந்து கரெக்டாக பார்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபோர்டஸ் வரைக்கும் வந்துட்டோம். என்னடா ஃபோர்டஸ் வரைக்கும் வந்துட்டோம் ஆனால் இன்னும் முடிக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. சரி எவ்வளோ லேஸாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 4 இருந்துச்சு. சரி இந்த 4 இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு ஐயோ அடிச்சிட்டாண்டா சாப்பிடு பிரெட்டு ஃபுல்லாக இருக்குது. ஓகே சரி நம்ம இவனுங்களை அடித்தே தீரணும். ஏன்னா எனக்கு வேறு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி சளி பிடிச்சிருக்கு. அது கடுப்பேற்றுது கொஞ்சம். அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன். நீங்கள் சவுண்ட் அதிகமாக கேட்குங்க. சரின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இவனுங்க அப்பேலேருந்து அடிக்கிற பிளேஸ் ஸ்டார்ட் பாதி பேர் கொடுக்குறானுங்க, பாதி பேர் கொடுக்கல. இதெல்லாம் ஃபஸ்ட்டு அடித்த பிளேஸ் ஸ்டார்ட் இப்போ ஒருத்தன் கூட கொடுக்கல. அதுக்கடுத்து கொஞ்சம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் உங்களுக்கு காட்ட முடிகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய் கிட்ட வாங்கடா டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கிட்ட வாங்கடா டேய், முடிஞ்சா கிட்ட வாடா டேய் கீட்ட வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வர்ற மாதிரியே தெரியலையே. எந்த ஒரு இதுவுமே தெரிய மாதிரி இருக்கான். அடிக்கிறான் ஆனால் என் மேலே படல. என் மேலே பட்டாதான் மண்டையிலே அடி விழுங்குமே. அதான் என் மேலே படாமல் நானும் முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிருக்கேன். டைமண்ட் ஸ்குவாடை வச்சுலாம் அடிக்கிறேன். கொஞ்சம் அடி விழுகுது. அடிலாம் பிரச்சனை இல்லை. கிட்ட வர மாட்டேங்கிறானுங்க. பிளேஸ் ஸ்டார்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதான் பிரச்சனையாக இருக்குது. பிளேஸ் ஸ்டார்ட் கொடுத்தா தான் நல்லா இருக்குமே. சரி இதோட அடித்து முடிச்சு உள்ளே போயிடலாமான்னு பார்த்தேன். சரி கொஞ்சம் நேரம் ஐயோ அடிக்கிறான்டா டி பிரெட்டு சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு. இருக்கிறதே 3-2 இருந்துச்சு. அதையும் நம்ம முடிக்க போகிற சூழ்நிலை. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஏன்னா எடிட் பண்ண மறந்துட்டேங்க. டக்குன்னு காமிச்சதுக்கு காரணம் அதுதான். அதாவது வந்து இப்போ நான் என்ன பண்ணேன்னா பிளேஸ் அடிச்சுட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு எடிட் பண்ண மறந்துட்டேன். அதாவது வீடியோ எடுக்க மறந்துட்டேன்.